கோபி அவங்க அம்மா கூட கோவிலுக்கு போயிட்டு வரும்போது ஒரு டீ கடையில் நிப்பாட்டி கோபியை தனியாக கூட்டிகிட்டு போய் அவங்க அம்மா சொல்கிறாங்க, நீ பாக்கியா இனியா எல்லாருமே ஒன்றா ஒரே வீட்டில் பழையபடி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கோபி அதுக்கு எந்த விதமான மறுப்பும் சொல்லாமல் அமைதியாக இருக்கார். அடுத்ததாக கோபி அவங்க அம்மா எல்லாருமே வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த கோபி பாக்கியா கிட்ட ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு, ட்ரிப்பு ரொம்ப நல்லா இருந்துச்சு, கோவில்லாம் நல்லா சுற்றி பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பெருமையாக ஹாப்பியாக இருக்க மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஈஸ்வரி பாக்கியாவை பார்த்து, ரொம்ப டயர்டாக இருக்குது, ஒரு காஃபி போட்டு கொண்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே கோபிக்கும் போட்டுட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த வித மறுப்பும் சொல்லாமல் பாக்கியாவும் போயிட்டு காஃபி போட்டு வந்து கொடுக்குறாங்க. காஃபியை குடித்து முடித்த உடனே தனியாக அவங்கள்ட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கோபியை தனியாக கூட்டிகிட்டு போய் பேசுகிறாங்க. பாக்கியா, நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்க? நீங்கள் அம்மா கூட ட்ரிப்பு போன விஷயம் ராதிகாவுக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் ராதிகாவுக்கு முன்னாடியே மெசேஜ் அனுப்பிட்டேன், அவளுக்கு தெரியுமே, அவள் பார்த்துருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கோபி இங்கே சமாளிச்சிட்ருக்காரு. இங்கே பாருங்கள், உங்கள் மேலே உள்ள பாசத்தினால் நான் அப்போ சொல்லலை, ராதிகா மேலே இருக்கிற பாசத்தினால தான் இப்போ நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறேன். ராதிகா அந்த வீட்டை காலி பண்ணி போகிறாங்க, அது உங்களுக்கு தெரியுமா? வீட்டை காலி பண்ண துணிஞ்ச ராதிகாவில் உங்களை விட்டு பிரியறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுது. உடனே போயிட்டு ராதிகாவை போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லி கோபியை அனுப்பி வைக்கிறாங்க.